7th பொசிஷன்ல கிறிஸ்டல் பேலஸ் போறேன்டா. ஐ திங்க் ஒரு ஹை ஃபினிஷ் தான் கிறிஸ்டல்ல பொறுத்த வரைக்கும். பட் தென் ஒரு ஃபியூ இயர்ஸா ப்ராமிசிங்கா இல்லைனாலும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் ஐ திங்க் தேல் ஸ்டெப் அப். பெரிய சைனிங்ஸ் போனாலும் எனக்கு அவங்களோட பிலாசபிக்கலா ஐ திங்க் தே கேன் மேனேஜ் இன் 7th பொசிஷன் ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 8th வந்து நான் யுனைடெட் இது பண்றேன்டா. நம்ம கன்சிடர் பண்ண எல்லா திங்ஸையும் வச்சு பார்த்தா ஐ திங்க் 8th வந்து இஸ் த பெஸ்ட் யூ கைஸ் கேன் ஹோப் ஃபார். ஐ திங்க் மோர் தென் 8 பி ஸ்ட்ரெச். ஏன்னா இந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லயுமே புவரா இருக்கு. நீங்க வாங்கின உங்களை காப்பாத்த வந்த ஸ்ட்ரைக்கர் வந்து அவனை யாராவது காப்பாற்றணும் அந்த மாதிரி விளையாடுறான் அவன். அதனால எனக்கு சைனிங்ஸ் மேலேயும் எம்புவேவை மட்டும் ஓகே. பட் தென் மத்தவங்க எல்லாம் எனக்கு பெருசா ஈடுபாடு இல்ல. இருக்கு ஸ்குவாடு. ஆனா ஈடுபாடு இல்லையா? ஸ்குவாட் இருந்தாலும் மேனேஜர் வந்து 8th வந்தாலே பெரிய விஷயம்டா. அதனால யுனைடெட் 8th. 9th அண்ட் 10th வந்து கொஞ்சம் ஷஃபிள்டு தான். எப்படி வேணா வச்சுக்கலாம். எவர்டன் அண்ட் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். எவர்டன் வந்து போன வருஷம் எப்படி தப்பிச்சாங்கன்னு எவர்டனுக்கே தெரியாது. அமைச்சிருக்கணும் அவங்கள வீடுக்கு. லிவர்பூல் ஃபேன்ஸ் கொண்டாட ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் ஐ திங்க் அந்த ஒரு பாயிண்ட்காக அவங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் கொடுத்துடக்கூடாதுன்ற மாதிரி அவங்க சர்வைவ் ஆகி பிரீமியர் லீக்ல இருக்காங்க. டேய், எப்பவுமே லிவர்பூல் வந்து பாயிண்ட்ஸ் டிராப் பண்றாங்கடா அதுக்காக எவர்டனோட. அதுக்காக நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷம். பிரீமியர் லீக் கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா இருக்கணும் பட் ஸ்டில் நீங்க அப்படின்னு. எவர்டனை வந்து அதான்டா, டாப் ஹாஃப்ல இவங்கெல்லாம் இருந்தா வச்சிருக்கிறதே மட்டும்தான் எனக்கு ஷாக்கிங் தான். ஸோ என்டர்டெய்னிங்கா இருக்கும். 10th வந்து புரியுதா? அதான் 9 அண்ட் 10 எவர்டன் நாட்டிங்ஹாம் சேம் ரீசன்ஸ் தான். ஓரளவுக்கு நல்ல ஸ்குவாட் தான். இந்த வருஷம் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி மற்ற பிக் ஸ்குவாட்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணதுனால ஐ திங்க் தேல் ஃபினிஷ் 9 or 10.